மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இன்னைய சூழ்நிலையில அமித்ஷாவுடைய பேச்சை கொஞ்சம் கூட அதிமுகவினர் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு செம்ம பெரிய ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷமா ஹாப்பியா பிரச்சாரம் பண்றாரு. ஆனா விஜய்க்கான ஸ்பேஸ் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக 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 அதிக அளவுல கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. யாரால எங்கிருந்து வருது அந்த வாய்ஸ்லாம் அப்படிங்கறதையும் பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் விஜயை எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்றாரு அப்படிங்கறதையும் கூடுதலான ஒரு தகவலா சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செம்மையான இன்னைக்கான ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரையும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. செங்கோட்டையன் அவர்கள் யாரு கூட போறாரு, எங்க பேசுறாரு அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறதுல பயங்கர தெளிவா என்ன பண்ணுது மீடியாஸ் மொத்தமும் இருக்கு. ஹரித்வார் வரைக்கும் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திச்சு பேசியிருக்காரு. சோ இதை செங்கோட்டையன் அவர்கள் திரும்பவும் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பார்த்து, சார் என்ன சார் நீங்க அமித்ஷாவை போய் பார்த்திருக்கீங்களாமே, பேசிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்காம அவருடைய வார்த்தை என்ன வருது அப்படிங்கறத யோசிக்கிறாங்க, நோட் பண்றாங்க. அதுல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது, கோவிலுக்கு போலாம் அப்படின்னு நான் போகும்போது அமித்ஷா அவர்களை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமா அமித்ஷா அவர்கள் கூட நான் பிளான் பண்ணி போய் பார்க்கணும்னுலாம் ஒன்றும் கிடையாது, ஆனா அவரே என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் இது ப்ராபப்ளி 100% ஃபேக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வார்த்தை சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். முழுக்க முழுக்க அங்க என்னவா நடந்திருக்கும், நீங்க திரும்பவும் கூட்டணியில பிரிஞ்சு போன ஆட்கள் எல்லாரையும் ஒருத்தவங்க விடாம திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும், அது எந்த நிபந்தனைகளும் இல்லாம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருல்ல. இந்த மாதிரி நீ எப்படி நிபந்தனை இல்லைன்னு சொல்லலாம், நான் சொல்றேன் பாரு நிபந்தனை அப்படின்னு சொல்லும் வகையில டிடிவி தினகரன் அவர்கள் இப்போதைய சூழல்ல ஒரு செக் வச்சிருக்காரு. அதிமுகக்குள்ளேயும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க பொதுவா வரணும், திரும்பவும் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதிமுகவினுடைய வேட்பாளர் யாரு, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியா இருக்கக்கூடாது, அவர் இல்ல அப்படின்னா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அளவுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் கெத்தா பயங்கர ஃபார்மலா பேசியிருக்காரு. ஆக்சுவலி த திங் இஸ், எடப்பாடியார் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத எல்லார் மனதிலும் கொஞ்சம் கொஞ்சமா புகழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆப்வியஸா அவர் ஒரு 4 வருஷத்துக்கு மேல முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு சொல்லாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் 4 வருட காலம் அவரு சிஎம் சீட்ல உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதனுடைய டேஸ்ட் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியும். இந்த சிச்சுவேஷன்ல அதை விட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு சிறிதளவு கூட இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த நேரத்துல அதிமுகக்குள்ளேயும் நிறைய விரிசல் இருக்கு, ஓட்ட உடைச்சல்லாம் இருக்கு. இது எப்படி அவங்க கியூர் பண்ணுவாங்க, இவங்க எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மக்களே நம்புங்க, நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம், நாங்க ஒன்றிணைந்த அதிமுகவா தான் இருக்கோம், எங்களுடைய ஒற்றுமைக்குள்ள எந்த ஓட்ட உடைச்சலும் இல்லை அப்படின்னு கூறும் வகையில அதிமுகவினுடைய எம்பி தம்பிதுரை அவர்கள் ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற விஷயம், ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை, எடப்பாடியார் ரொம்ப அழகா அவருடைய ரோலை பண்றாரு, எடப்பாடியார் மட்டும்தான் நம்மளுடைய முதல்வர் வேட்பாளர், அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு திருப்தியில தான் நாங்களும் இருக்கோம், எல்லாரும் ஒற்றுமையா வேலை பார்க்கிறோம், சந்தோஷமா வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தம்பிதுரை அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு செய்தி ஊடகங்களுக்கு இன்னும் பெரிய தீனியா மாறி இருக்கு. சோ ஒரு புறம் அதிமுகவுல நாங்க வரணும்னா இதெல்லாம் நிபந்தனை, எங்களை எப்படி நீங்க வெளியே தள்ளலாம், உங்களுக்கு கெடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல இருக்கு பொடி கிட்டுன்னு புட்டிக்கிறாங்க எடப்பாடியார. அவர் திரும்பவும் ரெடி பண்ணி அப்படிலாம் கிடையாது, நாங்க நல்லா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க தம்பிதுரை அப்படின்னு சொன்ன மாதிரியே தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு. சோ ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எல்லாரும் ஒரு முடிவுல ஒருத்தவங்க இருந்தாலும் ஒட்டுமொத்தமா அமித்ஷா அவர்களுடைய முடிவு தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது எடப்பாடின்றது. சோ அமித்ஷா அவர்களுடைய முடிவை, அவருடைய இறுதியான ரிசல்ட் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஏன் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியையும், அவருடைய பேச்சப்ப நீங்க கேட்க மாட்டீங்களா, மீறிட்டே இருப்பீங்களா அப்படின்னு அதிமுகவினரை நோக்கி பாஜகவினர் பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சோ பாஜக அதிமுக கூட்டணியே ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழ்நிலையில அதிமுக பாஜக ஒட்டி இணைஞ்சு பிணைஞ்சு நம்ம இப்போ செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வர சூழ்நிலையில
உள்ள ஒன்றிணைந்த அதிமுகவா ஒன்னா சந்தோஷமா இருந்தவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகி ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்கள மாத்தி ஒருத்தவங்க அப்படின்னு சண்டைகள் முத்தி இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதை எப்படி தீர்க்கறாங்க அப்படிங்கறத அவங்க பாத்துக்கிட்டோம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கிட்ட இந்த விஷயம் அப்படியே கொண்டு வரப்படுது. சரி, நீங்க தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாதிரியே வேலை நடக்குதே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் யாரும் போய் அவர்கிட்ட பெருசா கேட்கல. பட் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, காலம் கனியட்டும் அப்படிங்கிறாரு. வாட் இஸ் தட் மீனிங்? காலம் கனியட்டும்னா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, அவர் சொல்ற விஷயம் டிடிவி அண்ணன் கிட்டயும் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டயும் நான் நிறைய வாட்டி போன்ல பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க எப்படியாவது திரும்பவும் உள்ள வந்துடணும், கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வலுக்கட்டாயத்தை நான் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவங்களுடைய முடிவு, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க எடுத்துக்கிற முடிவு மீடியா முன்னாடி எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது டோட்டலா பெரிய வருத்தத்தை தான் எனக்கு கொடுக்குது. பட் கண்டிப்பா இவங்களுக்கான ஒரு காலம் இருக்கு. அதிமுகவில இருந்து இவங்க போயிருந்தாலும் திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையறதுக்கான காலம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் மனதில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ பொறுத்து இருக்கலாம் அப்படின்னா அப்போ முதல்வர் வேட்பாளர் இவர் தான், அவங்க இவர் இருந்தா வரமாட்டேங்கிறாங்க. கூடிய விரைவில் டாடா பாய் பாய் காட்டிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் நானும் ரவுடி தான் சொல்லுவார்ல, அதே மாதிரி நானும் பெரிய அரசியல்வாதி தான் இருங்க அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு போயிட்டு டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் பல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேசும் பொருளாகவும் இருக்கு. சரி, ஓகே, விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் அவரை பத்தி என்னெல்லாம் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கும் முன்னாடி விஜய் அவர்களை ஏன் விமர்சனம் பண்ணணும் கேளுங்க, சொல்றேன். சோ சனிக்கிழமை மட்டும்தான் நான் வந்து மக்களை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பட்டியல், எந்தெந்த ஊருக்கு எப்பப்ப போறேன் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் கவர் பண்ணி என்ன பண்றாரு, ஒரு டேட்டு சனிக்கிழமை, வேற ஒரு டேட்டு சனிக்கிழமை கடலூர் போறேன், திருச்சி போறேன், ராமேஸ்வரம் போறேன், கன்னியாகுமரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் போட்டு டோட்டலா சனிக்கிழமைகள் வாரத்துல வரும் சனி மட்டும், ஞாயிறு ஐ திங்க் 1-2 தான் இருக்கு, மீதி எல்லாமே சனிக்கிழமை தான். ஸோ இது பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன்னா அது மொத்தம் சனியாவே இருக்கே அப்படின்னு. சோ இந்த விஷயத்த நம்ம அண்ணாமலை அவர்கள் நோட்டீஸ் பண்ணி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 24 மணி நேரமும் மக்களுக்காக மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற பணிதான் அரசியல் களம். ஸோ 24/7 அரசு வேலையில நம்ம எப்பவுமே கவனத்தோட மக்கள் பார்வையில வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ 24 மணி நேரமும் மக்களுக்காக இருக்க வேண்டிய முழு நேர வேலையாவும் இதை வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில சனிக்கிழமை மட்டும் அப்படின்னு ஒதுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, இதை ஏன் விஜய் அவர்கள் பண்றாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாற்று ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை நம்ம எப்பவுமே வந்து குறிப்பிட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, எல்லாம் சரிதான். ஆனா 24 மணி நேரமும் நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம். நீங்க வந்து மக்களுக்காக களத்துல வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கறது அண்ணாமலை அவர்கள் குறிப்பா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24 மணி நேரமும் இவர்களுக்காக களத்தில் இருக்க வேண்டிய சூழல். சோ தாவேகா திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, தாவேகா நீங்க திமுகவை வீழ்த்தணும், அது மட்டும்தான் உங்களுடைய முதல் எண்ணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா களத்துக்கு வாங்க அப்படிங்கறது திரும்ப அழுத்தமாக சொல்றாரு. இதுல நிறைய பேர் சொல்ற விஷயம், எடப்பாடியாருக்கு 71 வயது ஆகுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 47, சோ விஜய் அவர்களுக்கு 51. இந்த மாதிரி வயது வாரியா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரை விட எடப்பாடி பரவாயில்லையே, எல்லா தொகுதிகளையும் கரெக்ட் பண்ணி சூப்பரா போய் அவருடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. உதயநிதி அவர்கள் வீரியமா செம்ம ஸ்ட்ராங்கா கிளம்புறாராம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது விஜய் அவர்கள் வாரத்துல ஒரு நாள் மட்டும் அப்படிங்கிறது ஏன் சப்பக்கட்டு ஏன் கட்டுறீங்க, என்ன காரணம்? எனக்கு வந்து அந்த இடத்துல இது கிடைக்கல அது கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வந்து கரெக்டான டேட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா தாவேகாவுக்காக கண்டிப்பா அவங்க எதுவும் கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஏன்னா ஆளும் கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தோஷமா சுற்றுப்பயணம் என்று எப்ப நடக்கிறாரோ, எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரோ எல்லா இடங்களையும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். அதுவே விஜய் அவர்கள் நினைச்சாரு அப்படின்னா ஆளும் கட்சியா ஆகணும்னு நினைக்கிற நபருக்கு யாராவது இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அரசியல் களம் அப்படிங்கிறதுல வாய்ப்பே கிடையாது. மீறி போராடி வரணும். மக்கள் கூடிடுவாங்கன்னா மக்கள் கூடினாதான், மக்கள் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஓட்டு. இதை நீங்க ஏன் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் மக்களாகிய பல பேரின் கேள்வியாகவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவர் எப்படி பதில் சொல்ல போறாரு, இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சனிக்கிழமை மேட்ரு என்ன அப்படிங்கறத அவர் எப்ப சொல்லுவாரோங்கிற ஒரு ஆர்வம் பல பேருக்கு இருக்கு. சோ துணை முதலமைச்சரும் எந்த தடையும் இல்லாமல், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 234 தொகுதிகளிலும் சூப்பரா நான் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வர போறேன் அப்படின்னு கிளம்ப போறாரு. விஜய் அவர்களுக்கு எதிராக இவருடைய பயணம், இவருக்கான ஒரு எதிரியாக விஜய் அவர்களுடைய பயணமும் இப்போ
சூடு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் சூழ்நிலையில சனிக்கிழமை என்பது என்னன்ற ஒரு கேள்விதான் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.